யூ ரெடியில் இந்த வாரம் செமிஃபினாலே போயிட்டுருக்குங்க. இதில் ஏற்கனவே ஜஸ்டினா அண்ட் தனுஷ் வந்து ஃபைனல்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து டாப் ஜோடி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த 5 கண்டஸ்டன்ட்ஸ் 5 பேர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் தான். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ ஒரு ஜோடி வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக ஆவாங்க. மீதி ரெஸ்ட் ஆஃப் ஜோடிஸில் வந்து எத்தனை பேர் வந்து ஃபினாலேக்கு போவாங்க அப்படின்றது தெரிய வரல. அண்ட் இவங்களுக்கு இப்போது மார்க்ஸ் வந்து ஓப்பனாக கொடுக்க மாட்டாங்க லைட்டெல்லாம். அதாவது இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு இதனுடைய மார்க்ஸ் அதனுடைய மார்க்ஸ் ஆட் பண்ணி தான் மொத்தமாக நாளைக்கு தான் ரிசல்ட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண வரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபீர் அண்ட் டாலி தான். அவங்க வந்து பீட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாயாலே அந்த மியூசிக் போட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடுறது, அந்த ஸ்டைலாக தான் ஆரம்பித்தார். அந்த ஏசியில் இருந்ததுனால தொண்டை வறட்சி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கபீர் 2-3 தடவை இதே மாதிரி மிஸ் பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸில். அண்ட் டாலியால் ஆடவும் முடியல முன்னாடியெல்லாம். அப்புறம் நடுவில் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. இந்த தடவை பீட் பாக்ஸ் ட்ரை பண்ணுறேன்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காராம். ஆனால் ஏசி இருக்கிறத மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஏசியில் ரொம்ப நேரம் இருந்ததுனால தொண்டை வந்து அப்படியே தான் ஆச்சு, சோக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டீம்லாம் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இருந்தாலும் ஃபினிஷிங்லாம் சரியில்லை, அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியாமலே லைட்டு யாருக்குன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும், ஆடியன்ஸ்க்கு மட்டும் தெரியும். அந்த என்கவுண்டர் ரூம் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அதில் லைட் கொடுக்குறாங்க. என்ன லைட்னா எல்லோ லைட் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து யார் அப்படின்னா ரவீனா அண்ட் விக்னேஷ் தான். இவங்க வந்து ப்ரொமோவில் வரலையே, ஒரு வேளை இவங்க வந்து ரொம்ப சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பாகுபலியிலேருந்து அந்த மனோகரி சாங்குக்கு வேறு லெவல். அதுவும் அன்னப்பறவை மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அடிக்கிறதுல நம்மளுடைய சசி மாஸ்டர் வந்து கில்லாடி அப்படின்னு நம்மளுடைய சாண்டி அவர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. பறவை மாதிரி அந்த பொண்ணுங்கெல்லாம் அந்த ஒரு துணி வச்சுட்டு அந்த கையை வந்து அழகாக எல்லாருமே வந்து ரொம்ப கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க கூட மிஸ் ஆகலை. அதை பார்க்கறதுக்கு எட்டந்து அப்படியே அன்னப்பறவையே ரியலாக அந்த கையின்றது நம்ம சொன்னால் தான் தெரியுன்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் ரவீனா அண்ட் விக்னேஷ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, அவங்களுடைய அந்த 2 பேருக்குள்ள ரொமான்டிக் அந்த டான்ஸ் வந்து வேறு லெவலில் வேலை செஞ்சது இந்த தடவை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஸ்ரீதேவி சிரிச்சுக்கிட்டே பார்த்தாங்க. அண்ட் நிக்கி கல்ராணி வேறு லெவல் திருஷ்டி சுற்றி போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் க்ரீன் லைட் வழங்கப்பட்டது. சூப்பராக இருந்துச்சு. அந்த அன்னப்பறவை எங்கே இருக்கீங்க? அந்த அன்னப்பறவை ப்ரொமோவில் நம்ம ரம்யா அண்ட் பிரஜ்வால் சூப்பராக ஆடுறாங்க. அவங்களும் ஒரு வேளை க்ரீன் லைட் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை அங்கே ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்னென்னா இது ரம்யாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் காலையில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு அப்புறம் இப்போ வந்து ஆடுறாங்க. அதனால் அவங்களால முடியலை. அவங்களோட கோஆர்டினேஷன் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக ஆடக்கூடிய 2 பேருமே. ஆனால் இந்த தடவை நல்லாவே தெரிஞ்சுது உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சாண்டி அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தர்ஷன் தர்ஷிகா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த வைபே ஒரு மாதிரி நெகட்டிவான வைபாக இருந்தால் கூட குத்துற கொள்கிற மாதிரி, ஆனால் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சிப்பு சிப்பி அண்ட் வினீத் முதல்வனே அந்த சாங்குக்கு வந்து பெர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணியிருந்து க்ரீன் லைட் வாங்கிட்டாங்க. ஸோ 3 ஜோடி தான் வந்து க்ரீன் லைட் வாங்கியிருந்தாங்க. ரவீனா, விக்னேஷ், சிப்பு சிப்பி அண்ட் வினீத். அதுக்கப்புறம் இது தர்ஷன் தர்ஷிகா, ரம்யா பிரஜ்வால் அண்ட் கபீர் அண்ட் டாலி வந்து எல்லோ லைட் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து வந்து மாறும். இதில் கண்டிப்பாக ரவீனா அண்ட் விக்னேஷ் வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாக ஃபினாலேக்குள்ள போயிடுவாங்க அப்படின்றது எந்த டவுட்டும் இல்லை. அப்படி தான் நியூஸும் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறோம். ஸோ நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.